அன்புடன் கோவிந்தராஜுலு மணல்மேட் வெதர்மேன் வானிலை ஊடக நேயர்களுக்கு விடியற் காலை வணக்கங்கள். இன்றைக்கு டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி மார்கழி மாதம் 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. விடியற் காலை வணக்கம். அதாவது வானிலை நிலவரம். இந்த வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தொடர்ந்து அறிக்கைகளை பெற பெல் ஐக்கானை அழுத்தி ஆல் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா தொடர்ந்து அறிக்கைகள் உங்களுக்கு வரும். உறவினர்கள் நண்பர்கிட்ட சொல்லி அவங்களையும் உண்மையானதாக உங்களுக்கு பட்டுச்சுன்னா அவங்களையும் பார்க்க சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்களா. ஓகே, இப்போ வந்து வானிலை அறிக்கைக்கு போயிடுவோம். இப்போ வந்து முதல் செய்தி என்னான்னு கேட்டிங்கன்னா, பொங்கல் வரைக்கும், பொங்கல் கிடையாது, பொங்கலுக்கு முன்னாடி 11ஆம் தேதி வரைக்கும், அதாவது மார்கழி, அதாவது ஜனவரி 11 2025 ஜனவரி 11ஆம் தேதி வரைக்கும் மழை இருக்குது. அந்த பொங்கல்கிட்ட இது வரைக்கும் மழை பெஞ்சதா சரித்திரமே கிடையாது. பொங்கல் கழித்து கூட மழை பெய்யும், பொங்கல்கிட்ட மழை பெஞ்சதா இப்போ சமீபத்தில் ஒரு சரித்திரம் இல்லை. ஏன்னா பழைய ரெக்கார்டில் இருக்கலாம். அதனால் இப்போ வந்து இந்த நிகழ்வு வர படம்லாம் போட்டிருக்கேன். நேத்தி கதை தான் இது. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த அறுவடை இருக்கிறவங்க போகிறவங்க வந்து உளுந்து விதைக்க போகிறேன், பயிர் விதைக்க போகிறேன்னு தயவு செய்து நாங்கள் எடுத்ததாக இருக்கட்டும் விதைக்காதீங்க. டெல்டா பகுதிகளில் விதைக்காதீங்க. ஏன்னா பொங்கல் கழித்து பார்த்துக்கலாம். பொங்கல் கழிச்சில் நிகழ்வுகள் இருக்குது, ஆனால் கீழ் அச்சரேகைகளை தான் இருக்கு போகும், பாதிக்கும் மழையாக இருக்காது. அதனால் இப்பொழுது உளுந்து பயிர் விதைக்கணும்னு நினைக்கிறவங்க, கொஞ்சம் பழுத்தவங்க கொஞ்சம் இருக்காங்க, ஒரு 20% பேர், அவங்கெல்லாம் விதைக்காதீங்க. பொங்கலுக்கு அறக்கிறதுக்குன்னே ஒரு குரூப் இருக்குது. அவங்கெல்லாம் அந்த உளுந்து பயிர் விதைக்காதீங்க, ரைட்டுங்களா? ஏன்னா போகிகளுக்கு நாள் வரைக்கும் மழை இருக்குது. அந்த ஜனவரி மாதம் கடைசியில் 7ஆம் தேதின்னு போட்டிருப்பாங்க. ஏற்கனவே நீங்கள் பழைய வீடியோலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். வடகிழக்கு பருவமழை முன்னோட்டத்தில் அதில் வந்து 7ஆம் தேதி ஒரு மழை ஒன்று போட்டிருப்பேன், 23ன்னு சொல்லிட்டு போட்டிருப்பேன். அதாவது மார்கழி 23ன்னு சொல்லிட்டு. அதனால் நீங்கள் வந்து அதை வந்து அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா எனக்காக அதை தவிர்த்துருங்க, ரைட்டுங்களா? ஏன்னா அது வந்து ஒரு ஆழ்ந்த தாழ்வு மண்டலம், ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம், ஒரு மார்ஜினல் சைக்கிளோனா கூட சக்தின்னு சொல்லிட்டு இருந்தோம்ல, அதாக கூட மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. மாறத்துக்கு வாய்ப்பு குறைச்சலாக இருக்குது. வாய்ப்புங்கிறது ஒரு சொற்பமான வாய்ப்பு இருக்குது. எதுக்காக சொல்கிறேன்னா, மிகைப்படுத்தி இது ஒரு தாழ்வு மண்டலமாக வந்துச்சுன்னா கூட டெல்டா கரையை ஒட்டி அட்லீஸ்ட்டு வந்து நாகப்பட்டினம், வேதாரண்யம், கோடியக்கரை முனையை தொட்டுட்டு கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மழை வடக்கு அதிகமாக பெய்யும்னு உங்களுக்கு தெரியும், கொட்டி தீத்துரும், ரைட்டுங்களா? அதாவது முன்னெச்சரிக்கை அதை சொல்லணும்னு நினச்சேன். அதனால தான் விஷயமாக சொல்கிறேன், ரைட்டு. இன்றைக்கி மழை எப்படி? இன்றைக்கி நைட்டு வந்து கிறிஸ்மஸ்ஸு நைட்டு வந்து இதெல்லாம் இருக்கும், அவங்க மத சடங்குகள்லாம் இருக்கும், ரைட்டுங்களா? அந்த கொண்டாட்டங்கள் அதெல்லாம் இருக்கும். 25ஆம் தேதியும் டெல்டா மாவட்டங்களில், வட மாவட்டங்களில் லேசாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ECWF என்ன சொல்லுதுன்னா, தென்மேற்காக வர்ற நிகழ்வு லேசாக திரும்பியும் வட மேற்காக நகர்ந்து அதுக்கப்புறம் கரையை ஒட்டி வர்றதா சொல்லுது ECF மட்டும். பாக்கி 2 மாடலும் டைரெக்டாக தென்மேற்காக வர்றதாக தான் சொல்லுது. ஒன்று மட்டும் வட மேற்கா போயிட்டு திரும்புறதா சொல்லுது. அதாவது ECMWF அதை வந்து நம்ம வந்து, அதாவது வந்து அந்த சந்தேகத்தை வந்து நம்ம வந்து மறுக்கிறதுக்கு இல்லை, ரைட்டா? அதனால் சென்னைக்கு வந்து ஒரு அதிகமான மழை நாளைக்கு இரவிலேருந்து தொடங்குறது. நமக்கு டெல்டாவில் கிடையாது. டெல்டாவில் 25 சாயங்காலம் இல்லை நைட்டு தான் தொடங்கும். 25 தொடங்கிச்சுன்னா 26, 27. ஏன்னா அந்த டானா புயல் மாதிரி இதுலேயும் வந்து ஏற்கனவே டானா புயலில் வந்து அரபிக்கடலில் வந்து குளிர்காற்று வந்து தடுக்கப்பட்டு வெறும் வெப்ப நீராவி மட்டும் போச்சு. இப்போ நீராவி காற்று வந்து கீழச்சரையில் நீராவி காற்று வந்து இப்போ இருக்கிற நிகழ்வுக்கு, அதாவது 91Bக்கு என்ன ஆக போகுதுன்னு கேட்டிங்கன்னா, கீழே தென்னரைக்கோளத்தில் ஒரு சுழற்சி உருவாகி வலு அடைந்துகிட்ருக்கு. அதனால் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, வெப்ப நீராவி கிடைக்காது, ரைட்டு. இங்கே மட்டும்தான் வெப்ப நீராவி கிடைக்கணுமா, வேறு எங்கேயும் கிடைக்காது? ஆமாம், தென்சீன கடல்லேருந்து வரும். அதுக்கு வந்து 92B வந்து ஒன்று தயாராகிட்டு இருக்குல்ல, அது வந்து அதை எடுத்துக்கிட்டு இருக்கு. அதனால் இது வெப்ப நீராவி, அதாவது ஏற்கனவே வெப்ப நீராவி இருந்து குளிர்காற்று வந்து அரபிக்கடலில் தடுக்கப்பட்டு டானா புயல் வந்து மழை பெய்யாமல் போச்சு பார்த்தீங்களா? அந்த மாதிரி இப்போ வந்து குளிர்காற்று வருது, வெப்ப நீராவி தடுக்கப்படுது. அதனால் வெப்பம் ஏறி தான் வெப்பசலன மழை மாதிரி அந்த மழை பெய்யும். அதாவது 25, 26, 27 கரை நெருங்கிறதுனால கொஞ்சம்
மேக குவியல்கள் ஏற்படும். அதனால் மழை கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். அதிகபட்சமாக போனால் 6 சென்டிமீட்டர் 7 சென்டிமீட்டர் மழை பெய்யலாம். ரைட்டுங்களா? அதுக்கு தாண்டி இருக்காது. அதுக்கப்புறம் இந்த இப்போ இது ஒரு 91B முடிஞ்சு 92Bன்னு ஒன்று பேர் வைப்பாங்க. அது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம இதுலேருந்து 156 கிலோமீட்டர், சென்னையிலேருந்து 356 கிலோமீட்ரு, டெல்டாலேருந்து 450ன்னு நினைக்கிறேன். அதுவும் நான் பார்த்தேன் இருக்குது. அது எப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா நம்ம கணக்கு பண்ணி பார்ப்போம் அதை. ஏன்னா 1 டிகிரிங்கிறது 111. ஒரு கட்டமும் நான் இப்போ இது எடுத்துக்கிறேன், எக்ஸாம்பிள் எடுத்தேன். ஒரு கட்டமும் 2 டிகிரி கரெக்டாக தான் இருக்குது நான் பார்த்த வரைக்கும். ஏன்னா கரெக்டாக தான் சொல்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே கொஞ்சம் நம்ம சரி பண்ணிக்க வேண்டியிருக்கு. அதனால் சொல்கிறேன். ரைட், அது இருந்துட்டு போட்டோம். இது 450 கிலோமீட்டர் கிட்ட டெல்டா கிட்ட இருக்குது. சென்னையிலேருந்து 356 கிலோமீட்டர் இருக்குது. அது 2 மாடல் தென் மேற்காக நகர்ந்து வர்றதா சொல்லுது. ஒன்று வடமேற்காக நகர்ந்து அதுக்கப்புறம் தென்மேற்காக நகர்றதா சொல்லுது. ரைட்டுங்களா? ரைட்டு, அது இருந்துட்டு போட்டோம். அப்போ அது இதனால் என்ன நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, இது 25, 26, 25 நைட்டு, 26, 27 அது முடிஞ்சிச்சுன்னா 28 மழை கிடையாது, 29 கிடையாது, 29 நைட்டு வந்துடும். 29 நைட்டு அதாவது இப்போ இதுகிட்டேருந்து வருது பாருங்கள், இது அந்தமானுக்கு தெற்கேருந்து அந்த சுழற்சி அநேகமாக மன்னார் வளைகுடாட்ட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் அதிகமான மழையை கொடுக்கும். அதுக்குள்ளே இந்த தென் அரைக்கோள நிகழ்வு கொஞ்சம் நகர்ந்துடும். கொஞ்சம் வெப்ப நீராவி கிடைக்கும். இதுக்கு தான் வெப்ப நீராவி வந்துகிட்டு இருக்கும்ல. ஆக்சுவலாக இதானே தடுத்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னோம். அது அதனால் கொஞ்சம் மழை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டெல்டாலேருந்து 430 கிலோமீட்டர் ரைட்டுங்களா, வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம இல்லைன்னு சொல்ல. கொஞ்சம் அதிகமான மழை, அதாவது 25, 26, 27 விட 29 நைட்டு, 30, 31, 1, 2, 3 கொஞ்சம் லெவலாக தான் மெதுவாக தான் நகரம் இருக்குது. ரைட்டு, இது எதுக்காக சொன்னேன்னா, இப்போ 12 அந்த லோ எங்கே இருக்குது பாருங்கள், 12 டிகிரி, இங்கே 82 டிகிரி. ஒரு கட்டமும் 2 டிகிரி. 2 டிகிரினா எவ்வளோ? 1 டிகிரிக்கு 111னா 222. கரெக்டு தான், 222. இங்கேருந்து கிராஸில் போனால் அது 370, இங்கே 440. ரைட்டுங்களா? 220, 440. நம்மளது கொஞ்சம் உள்ளே போயிருக்கும். சென்னை அந்த தீர்க்க ரேகையில் கொஞ்சம் வெளியில் வந்திருக்கும். ரைட்டுங்களா? நம்மளது 80 விட கொஞ்சம் 78 இருக்கும். அவங்களுக்கு 81, 81 இல்லை, 80.1, 80.02 அப்படிங்கிற கண்டிஷனில் இருக்கும். ரைட்டுங்களா? அதனால் நம்ம பார்த்தது என்ன சரியாக சொல்கிறோமா, அது சூம் எடுத்து சரியாக தான் சொல்லுதாங்கிறத பார்க்கணும்ல. ரைட்டு, அது முடிச்சுட்டு போட்டோம். அடுத்தது இது 2ஆம் தேதி வரைக்கும் ஒரு மழையை கொடுத்ததுங்களா. இது வரைக்கும் ஒன்றும் பாதிக்காத மழை, எந்த பிரச்சனையுமே கிடையாது. உளுந்து பயிர் விளைச்சிடாதீங்க தயவுசெய்து, இன்னொரு வாட்டி சொல்கிறேன், உளுந்து பயிர் விளைச்சிடாதீங்க. அடுத்தது 7ஆம் தேதிக்கு மேலே வர்றது மேப்பில் பார்த்தாலே, அதாவது மாடல் மேப்பில் பார்த்தாலே கொஞ்சம் யோசனையாக இருக்குது. ரொம்ப அடி கட்டிக்கிட்டு வருது. அது வர்றதை பார்த்தா ஏன்னா தென் அரைக்கோள நிகழ்வு முடிஞ்சு போயிடுது. முடிஞ்சு போங்காட்டியும் அதுக்கு ஃபுல்லாக வெப்ப நீராவி கிடைக்கி போகிற போக்கில் வடகிழக்கு பருவமழை முடிகிற நேரத்தில் ஒரு சாத்திட்டு போயிடுமோ அப்படின்னு ஒரு பயம் எனக்கு இன்றைக்கி வந்திருக்கு. இது நான் மிகைப்படுத்துறதுக்காக இதை நான் சொல்லவே இல்லை. இதை அதை நீங்கள் ஏன்னா இன்னும் நாள் இருக்குல்ல உங்களுக்கு. இன்றைக்கி 23, இல்லை ஒரு 7, இன்னொரு 15 நாள் இருக்குது. அதனால் எது வேணாலும் மாறலாம். ஆனால் அந்த வாய்ப்பை மறுப்பதற்கு இல்லை. அதனால் 8ஆம் தேதியோ ஜாக்கிரதையாக அந்த உளுந்து பயிர் விதைக்கிறவங்க விதைக்கணும். வேறு ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் பண்ணிடாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அது ஒரு காற்று நிகழ்வாக தாழ்வு மண்டலம், ஆழ்ந்த காற்று தாழ்வு மண்டலம் மாறுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவ்வளோ தூரம் அடி கட்டிக்கிட்டு வருது இன்றைக்கி நான் மாடலை பார்க்குறப்ப. அதனால் கொஞ்சம் சர்வ ஜாக்கிரதையாக இருக்கணும். எல்லா பாக்கி 2 மாடலுமே இது இப்படி போகிறதா சொல்லுது. எப்படியா இருந்தாலும் மன்னார் வளைகுடா வந்துச்சுன்னா பிச்சு எடுத்துகிட்டு தான் போவோம். அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஒரு கனமழை இருக்குது. அந்த கனமழை ஒன்றும் பெருசாக பண்ணிடாது. ஏற்கனவே மயிலாடுதுறையில் 26 பேஞ்சே ஒன்றும் எல்லாம் வடிஞ்சிடுச்சு. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. கதிர் வந்துகிட்டு இருக்குது. இந்த 20% பேர் தான் கொஞ்சம் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ECM பார்த்திங்களா, நான் சொன்னேன்ல, வட மேற்காக நகர்ந்து அதுக்கப்புறம் தென்மேற்காக நகருது. ரைட்டுங்களா? அதுதான் இதில் பிரச்சனை. பாக்கி 2 மேப்பும் ஓகே, அதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. பாக்கி 2 மேப்பும் கீழே தான் காட்டுது. இந்த ECMWF மட்டும்தான். ஏன்னா ஒரு நம்பகமான மேப் அது. நம்ம அதில் என்னத்தை சொல்கிறது. அதனால் அது கொஞ்சம் ஜாக்கிரதை. நான் இன்றைக்கி இது போட்டேன். நான் 24/12 மணல்மேடு வெதர்மேன் கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்களுக்கு மழை இடையூறு இல்லை. ரைட்டு, முடிஞ்சு போச்சு. டிசம்பர் 25 இரவு தொடங்கி டிசம்பர் 26, 27 டெல்டா மற்றும் வடகடலோரங்களில் மிதமானது முதல் சற்று கனமழை வாய்ப்பு. டிசம்பர்
9, 30, 31 மற்றும் 2025 ஜனவரி 1, 2, 3 டெல்டா தென் மாவட்டங்கள் கனமழை வாய்ப்பு, அதில் சந்தேகம் இல்லை. ஜனவரி 8, 9, 10, 11 டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் பொங்கல் பண்டிகை வியாபாரிகளுக்கு இடையூறு கொடுக்கும் கனமழை. பொங்கல் வரை யாரும் திடலிலோ வயலிலோ உளுந்து பயிர் விதைக்க வேண்டாம், மழையால் பாதிக்கும் வாய்ப்பு இருக்கிறது. இது நான் சொல்லணுன்னா இதை தயவு செய்து உங்களுடைய நண்பர்கள் உடையவர்களுக்கு இதையாவது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க, ரைட்டுங்களா? இது எதுக்காக சொல்கிறேன்னா, இது சும்மா விளையாட்டு விஷயம் இல்லை. ஏன்னா உளுந்து போய் லேசாக வச்சுட்டா அதுக்கப்புறம் அப்படியே பொங்கி போய் வீணாக போயிடும். அதனால் இருக்கிற வேஸ்ட் பண்ணாதீங்க, அவ்வளோதான் நான் சொல்லலாம். ஏன்னா எனக்கு அது ஒரு அச்சமாகவே பட்டுக்கிட்டு இருக்குது. ஏன்னா கடைசி நேரத்தில் ஒரு காட்டிட்டு போயிடுமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் எனக்கு இருக்க தான் செய்யுது. ஏன்னா பயிரெலாம் வளர்ந்துருச்சு, நல்லா வளர்த்தி இந்த வாட்டி நல்லா மழை பெஞ்சு பயிரெலாம் நல்லா வளர்த்தி காற்றுக்கிட்டு அடிச்சிருந்துச்சுன்னா லேசாக ஒன்றும் பண்ணாதுன்னு நம்புவோம், அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. இது நான் இன்றைக்கி நேற்று சொன்னது இல்லை, அதனால் நான் முதலேருந்தே சொல்லிகிட்டு இருக்கேன். இது பாருங்கள், 3/12/2024 போட்ட போஸ்ட்டை தான் இப்போ உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். வங்கக்கடல் எதிர்பார்க்கப்படும் இடவுகள் டிசம்பர் 5 அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. டிசம்பர் 10 to 14 தாழ்வு மண்டலம். டிசம்பர் நம்ம சக்தி புயல் எதிர்பார்த்தோம்ல, அது வரலை, ஆனால் தான் இதை சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. அது காற்று சுழற்சி டிசம்பர் 25 to 30 வந்துருச்சிங்களா. மார்கழி 10 to 15, அதனால் காற்று சுழற்சி ஜனவரி 7, மார்கழி 25 சொன்னேன்னா இப்போ அது நடக்க போகுது. அதாவது நம்ம சொன்னதில் ஒரு அளவுக்கு சரியாக நடந்துகிட்ருக்கு. ஒரு சில திரைப்படத்தில் சொல்லுவாங்கள்ல, சரியாக தான் சொல்கிறேனான்னு கேட்பாங்களே, அந்த மாதிரி நம்மளை ஆய்வு பண்ணிக்க வேண்டிய ஒரு காலம் இது. ஏன்னா வடகிழக்கு பருவமழை முடிய போகுது. உங்களுக்காக வடகிழக்கு பருவமழை ஆரம்பித்தேன் நான். இன்னும் ஒரு 20 நாள் உங்களுக்கு முன்னெச்சரிக்கை கொடுத்த ஒரு திருப்தியோடு அதுக்கப்புறம் நான் அடுத்த வேலையை பார்க்கணும், ரைட்டுங்களா? விஷயங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.